இப்போ மேயர் ஆல்ரெடி இருக்காங்கன்ற அடிப்படையில் இவங்க கொஞ்சம் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அவங்க அந்த புரோட்டோகால் பற்றி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆணவமாக பேசுகிறாங்க. ஸோ அதை மக்களும் பார்த்துட்டு இருக்காங்கன்றத நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல. மக்கள் மனசுல உங்களுடைய பேச்சு என்னமா எதிரொலிக்க போகுது அப்படின்றதுலையும் நீங்க கன்சிடர் பண்ணணும்ல. ஸோ பார்க்குற எனக்கு எப்படி தோணுதுன்னா கொஞ்சம் ஆணவமா பேசுறாங்களோ. புரோட்டோகால் என்னவா இருக்குன்னா கூட நீங்க அந்த விவரிக்கிற விதமே ரொம்ப ஆணவமான துணியில தான் இருக்கு. ப்ளஸ் வந்து திமுக ஆட்சி மாறிட்டு தாவேக ஆட்சி மாறி இருக்கு அப்படின்றதே அவங்களால ஏத்துக்க முடியலையோ அப்படின்னு தோணுது. இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலினோ அமைச்சர் அவருக்கு சேகர் பாபு இருந்திருந்தாங்கன்னா இந்த அவங்க கேட்டிருப்பாங்க, உட்கார்ந்துருந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்றுருப்பாங்க. நம்ம கடந்த காலங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஜல்லிக்கட்டுலலாம் வந்து கலெக்டர் அவர்களே எந்திரிச்சு நின்னாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை என்னால் பார்க்க முடியுது தான். இன்னும் முதலமைச்சரை சந்திக்காமல் இருக்காங்க மேயர் அவர்கள். என்ன இதுவாக இருக்குமா மேடம்? திமுக தலைமை உத்தரவாக இருக்குமா சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. நம்மளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணலனாலும் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போய் சந்திக்கணும். அப்படி சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிதா, அவங்க அழைச்சாங்களான்லாம் நம்மளுக்கு தெரியல.